நடுவர் அவர்களே, தமிழக மக்களோட குலதெய்வம் என்று அழைக்கப்படுகின்ற மதுரை வீரன் இன்னைக்கு எல்லோருமே தெரியும். ஆனா, ஒரு காலத்தில மதுரை வீரன யாருக்குமே தெரியாத காலத்தில, பிரிட்டிஷ்காரன் ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ பிரிட்டிஷ்காரன் ஒரு முறை அந்த வழியா போயிட்டுருக்கான். மதுரை வீரன் கோயில்ல மக்கள் எல்லோரும் திரண்டு மதுரை வீரனுக்கு அபிஷேகமும், ஆராதனையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மதுரை வீரனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். முரட்டு மீசை வச்சுருப்பாரு, கையில் அருவா வச்சுருப்பாரு, வேட்டைக்கு போகிற மாதிரியே இருப்பார். பக்கத்தில் ஒரு குதிரை நிற்கும், அதில் தான் அவர் ட்ராவல் பண்ணுவார். அதுதான் ஐதீகம். அப்படி இருக்கும்பொழுது மக்கள் எல்லாம் அவருக்கு விருந்து வச்சு பயங்கரமாக படையல் போட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த வழியாக மதுரை ஆட்சியராக இருந்த லிவிங்ஸ்டன் என்ற ஒரு ஆட்சியாளர் அந்த வழியாக வர்றான். அவன் எதில் வரான்னா, அவனும் குதிரையில் தான் வரான். குதிரையில் வந்தவன் இவங்களுடைய அந்த விழாவை பார்த்துட்டு வியந்து அங்கே 10 பக்கத்தில் நிற்கிறான். என்ன நடக்குதுன்னு கேட்குறான். அப்போது எங்கள் சாமிக்கு நாங்கள்லாம் விழா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், கறி சாப்பாடெலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அப்படியே நக்கலாக சிக்கிறான். அப்படியே சிரிச்சுட்டு, என் குதிரை ஓடும், என்னை ஏற்றிட்டு போவோம், ஆனால் உங்கள் ஐயனாரோடைய குதிரை புல்லு திங்குமா, உன்னை ஏற்றிட்டு போமா அப்படின்னு கேட்டோன்னே அங்கே இருந்த அந்த பூசாரிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஒன்றுமே சொல்ல முடியல. என்னுடைய தெய்வத்தை இவ்வளோ கேவலப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு கோவமாக சொன்னார். நாளைக்கு இதே நேரத்துக்கு வாயா, என்னுடைய கடவுளுடைய குதிரை புல்லை திங்கும், அதுக்கப்புறம் என்னை ஏற்றிக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அதே மாதிரி நடக்குமா நடக்காதுன்னு மக்கள் எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மறாவது நாள் வந்தது. அதே அந்த பிரிட்டிஷ்காரன் அந்த கோயிலில் அந்த புல்லை எடுத்துகிட்டு புல்லை கொடுத்த உடனே அந்த புல்லை அந்த குதிரை தின்னுச்சு. பிரிட்டிஷ்காரன் மிரண்டு போயிட்டான். அப்போ தான் அவனும் கையெடுத்து கும்பிட்டான். இதுதான் உண்மையான கடவுள்னு அவனும் நம்பினான். அடிக்கடி அந்த கோயிலுக்கு அந்த சாமியை தரிசித்தான்.